ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் போறவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க, எதனால அவங்களுக்கு தூக்கமின்மை அப்படின்றது அதிகமாகுது, அண்ட் அவங்களோட ஃபுட் இன்டேக்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். நைட் ஷிஃப்ட் போறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது தூக்கமின்மை. எதனால இது ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே டே டைம்ல ஒர்க் பார்த்துட்டு நைட் டைம்ல தூங்குவோம்ல. ஆனா அவங்களோட ரோட்டீன் அப்படின்றது அப்படியே உல்டாவா இருக்கும். அதாவது அவங்க நைட்டு தான் ஒர்க் பார்ப்பாங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு தூங்குறதே ஒரு வேலையாவே இருக்கும். நைட் ஷிஃப்ட் போறவங்க அதிகமா தூங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம எப்படி நைட்ல தூங்கி காலையில ஏர்லியா எந்திச்சு நம்ம ஒர்க்கை பாக்குறோமோ, அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் போறவங்களால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நைட்டு தூங்காம இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, அவங்களோட ஃபுட் ஹேபிட் அப்படின்றது மாறுது, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸோ எதுவுமே ப்ராப்பரா கிடைக்கிறது இல்ல. இதனாலே அவங்களுக்கு சோர்வு அப்படின்றது அதிகமாகுது. இத பத்தி பெரும்பாலான டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் போறவங்க ஃபர்ஸ்ட் மாத்த வேண்டியது ஸ்லீப்ப கூட இல்ல, அவங்களோட ஃபுட் ஸ்டைல அப்படின்னு சொல்றாங்க. 9 o'clock உள்ள அவங்களோட டின்னரை இன்டேக் பண்ணியே ஆகணும். அதையும் மீறி அவங்க ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த பிரேக் 10ல இருந்து ஒரு 4 o'clock வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாடியில தூங்குறதுக்கு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைஜஷன்ஸ் ப்ராப்பரா ஆகுமா. நைட் ஷிஃப்ட் போறவங்க காலையில அவங்க வீட்டுக்கு போற வரைக்குமே ஒரு டீ குடிக்கிறதோ இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்டேக் பண்ண மாட்டாங்க, லஞ்சும் சாப்பிட மாட்டாங்க, ஈவினிங்கும் பெருசா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. எழுந்த உடனே ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே ஓடிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான ஃபுட் அப்படின்றது அவங்களோட அந்த 3 வேளை ஃபுட் அப்படின்றதே கட் ஆகுதுல்ல. அதனால அவங்க நடுவுல ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க அவங்களோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நைட் ஷிஃப்ட் கல்ச்சர் அப்படின்றது இப்ப ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்னதான் சேலரி பார்த்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நாட்டுக்கு வேலை பார்க்கறதை விட வேற ஒரு நாட்டுக்கு தான் அதிகமா வேலை பார்க்கறோம்ல. சோ அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஷிஃப்ட் எல்லாத்தையும் மாத்திட்டு இது பண்ணும் போதுதான் இந்த நைட் ஷிஃப்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இதனால பாடியில என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு இன்சோமேனியா அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லீப் அவங்க மார்னிங் டைம்லயும் எடுக்காம இருப்பாங்க. அவங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்ப்பாங்க, இல்ல நிறைய பேர் படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்லீப் ரோட்டீன் அப்படின்றதே ஒரு 4 hours 3 hours தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்சோமேனியா அதிகமா வருது. டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமும் நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்க பாடிக்கு தேவையான வாட்டர் இன்டேக் அப்படின்றது கம்மி ஆகுறதுனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ஸும் வருது. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு ஒபெசிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது அதிகமாகுது. ஏன் அப்படின்னா டே ஷிஃப்ட் போறவங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க, ஒரு வாக் போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனா நைட் ஷிஃப்ட் போறவங்களால பெருசா வெளியே போயிட்டு அவங்களோட பிரேக்கை கரெக்டா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் எடுக்கிறது இல்ல. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோ இல்ல அவங்களோட ஃபுட் அங்கேயே எடுத்துக்கும் போது அது ஒபீஸா ஃபார்ம் ஆகுது. என்ன விதமான எக்ஸசைஸும் அவங்களோட பாடிக்கு அவங்க எடுக்காததுனால அவங்களோட வெயிட் கெயின் ஆகுது. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க மோஸ்டாவே யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே கால் வலி, முட்டி வலி மாதிரியான பிரச்சனைகளும் வருது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு அதிகமா இருக்கு. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு இன்னொரு விஷயம் மெயினா நடக்குது. என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கலர் அப்படின்றது மெயினா மாறுது. ஏன் அப்படின்னா அவங்க வெயில பார்க்காமலே இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க அவங்களோட டேஸை வெறும் சிஸ்டமை மட்டுமே பார்த்து ஓட்டிட்டு இருக்கிறதுனால அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கனால அவங்களோட ஸ்கின் கலர் மாறுது. ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுனால அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அதுவுமே ஸ்கின் கலர் மாறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. இந்த மாதிரி ஃபேஸ் கலர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நம்ம எப்படி வெயில்ல போகும்போது சன்ஸ்கிரீன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம நைட் சிஸ்டம் முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடி ஃபேஸ் சீரமோ இல்ல ஒரு ஆயிலையோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிஸ்டம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கம்மியா இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே நம்ம சரௌண்டிங்ஸ்ல லைட் கம்மியா வச்சுக்கிட்டு டிம்மான இடத்துல ஒரு டார்க்கான இடத்துல நம்ம நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரும்போது நம்மளோட கண்ணுக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரப்போறது இல்லை. இது வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுட்ல மெயினா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி 9 o'clock இல்ல 10 o'clock உள்ள அவங்களோட டின்னர் அப்படின்றத முடிச்சிடணும். பிரேக் போறாங்க அப்படின்னாலும் ஒரு 10 o'clockல இருந்து 4 o'clock உள்ள அவங்களோட பிரேக்கை முடிச்சுக்கணும்.
தூங்குறதுக்கு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்க சாப்பிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கன்னா அது கண்டிப்பா டைஜஸ்ட் ஆக போறது இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும் போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது இன்னுமே அதிகமா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது நம்மளோட பாடியில இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் அப்படின்றதும் ப்ராப்பரா இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டை கண்ட்ரோலே இல்லாம நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம். மார்னிங் எப்படா வீட்டுக்கு வருவோம் தூங்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு பிரேக்கே இல்லாம உடனே தூங்கும் போது டைஜஷன் அப்படின்றது அவங்களுக்கு இம்ப்ராப்பர் ஆயிரும். அதுவே நம்மளோட பாடியில நிறைய ஆபத்துக்களை கொண்டு வரும். அன்னெசரியான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஜங்க் அப்படின்றது நார்மலாவே நிறைய இன்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் நைட் டைம்ல குறிப்பா நிறைய ஜங்க் சாப்பிடக்கூடாது. ஜங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுல ஆயில் இருக்கும், சீஸ் இருக்கும், ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, சிக்கன் இருக்கும். இந்த மாதிரி அதிக கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம நைட்ல ஜங்க அன்னெசரியா சாப்பிடுறத தவிர்த்துக்கணும். நைட் ஷிஃப்ட் போறவங்க தூங்குறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களோட கெஃபைன் அப்படின்றத கம்மி பண்ணிடணும். இல்லனா எடுத்துக்கவே கூடாது. தூங்குறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கெஃபைன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் கிடைக்கிறது இல்ல. இதுவே இன்சோமேனியாக்கான காரணமா இருக்கு. லாஸ்ட் மீல் 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கணும். எப்படி டே ஒர்க்கர்ஸ் நைட்டு ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்ல எப்போ நம்ம எந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாலும் 6 to 8 hours கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்மளோட பாடி அண்ட் பிரெயினுக்கு அந்த ரெஸ்ட் ரொம்பவே தேவைப்படுது. ஸோ நைட் ஷிஃப்ட் போறவங்களுமே 6 to 8 hours கண்டிப்பா தூங்கியே ஆகணும். நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். டே ஷிஃப்ட் போறவங்களை விட இன்னும் முக்கியம். ஏன் அப்படின்னா டே ஷிஃப்ட் போறவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க வாக்கிங்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த டெய்லி ஆக்டிவிட்டியா பண்ணுவாங்க. ஆனா நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு அப்படி இல்லை. நான் எப்படா தூங்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தூங்குறோம் அப்படின்னா ஒரு 8 hours கால்குலேட் பண்ணிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 1 hour இல்லை 2 hour ஏர்லியராக எந்திரிச்சிட்டு ஒரு குட்டி எக்ஸசைஸ் ஒரு 30 minutes ஒரு அவங்களோட பாடிக்கு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ப்ராப்ளமோ அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்ல இன்டைஜஷனோ அசிடிட்டியோ இது எதுவுமே வராம இருக்கும். நைட் ஷிஃப்ட் போறவங்க கண்டிப்பா இந்த 3 மெயின் விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் பண்றது, அவங்களோட ஃபுட்ல புரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்னு வாட்டர் இன்டேக் பண்றது. டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது அவங்களோட பாடியில நடக்க விடாம பண்றதுக்கு வாட்டர் இன்டேக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ ஜங்க் சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனாலே அன்னெசரியா ஜங்க் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வீட்லயே இருந்துட்டு கூட நம்ம ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோ இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியான இந்த ஷட்டில் மாதிரி விளையாடுறது, பாஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸை கண்டிப்பா ஈடுபடணும். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்றது நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எந்த டைமிங்ல டெய்லி நம்ம தூங்க போறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லீப் ஹைஜீன்ல டீப் ஸ்லீப்க்கு போறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா டீப் ஸ்லீப்க்கு போகல அப்படின்னா நீங்க நடுவில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு இன்சோமேனியா அப்படின்றது கண்டிப்பா வரும். அதே மாதிரி உங்களை சரௌண்டிங்ல ரொம்ப சைலண்டா வச்சுக்கோங்க. இருட்டான ஸ்பேஸ்லயே தூங்குங்க. ரொம்ப குளிர்ச்சியான இடத்துலயும் தூங்கி பாருங்க. நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு டே ஷிஃப்ட் போறவங்களை விட ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாத்துது அப்படின்றதுனால உங்களோட ஸ்லீப் ஹைஜீனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.